Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Holistic Nutrition for Analyst exam November-December 2025. The subject code is OFT 351 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject Holistic Nutrition. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட் and we don't have previous year question papers but ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டயட்ஸ் இத பத்தி தான் படிப்பீங்க சோ ரொம்ப ஜெனரலைஸ்டா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் and இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் சோ எந்த டாபிக்ஸ்மே விடாம ஜஸ்ட் எல்லா டாபிக்ஸும் ஒரு ஓவர்வியூ பாத்தீங்கன்னாவே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா எழுத முடியும் and as I said CGPA இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க and இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா I have given you 4 topics in each and every unit and அந்த 4 topics கண்டிப்பா படிங்க சோ மத்த டாபிக்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வெச்சுக்கோங்க so that பார்ட் C ல இல்ல வந்து unexpected questions வந்துச்சு அப்படினா உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். And with this, we will start this particular subject. We'll start with unit-wise discussion. And unit-wise discussion start பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2, யூனிட் 4 and யூனிட் 5 இந்த யூனிட்ஸை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தவிர மற்ற கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஜெனரலா வாட் இஸ் வாட்னு பாருங்க. ஏன்னா பார்ட் சில இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட்? And moreover unit 4 and unit 3 la konjam syllabus faster irukum. So this will start the unit wise discussion. Unit 1 la portha varaikum pathinga appadina you will study about basic nutrition. So idhula vandu pathinga appadina micronutrients and energy yielding nutrients idella enna nu paarenga. And similarly vandu pathinga appadina in the dietary requirements and in the major fatal diseases, heart disease, cancer இது ரிலேட்டடா கண்டிப்பா क्वेश्चंस வரும் அதெல்லாம் பார்த்து வெச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா மைண்ட் பாடி ஹீலிங். இந்த யூனிட் 2 ல கண்டிப்பா பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா, oldest healing system in the world and similarly 3 forces vata, pitta and kapha and similarly வந்து the lifestyle recommendation of for different countries constitutions இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய ஏரியாஸ். அதுல முக்கியமா வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன், பிராக்டிகல் டயட்ரி இதெல்லாம் வந்து பார்ட் சி ல கேட்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் அக்கரிங் அண்ட் என்விரான்மெண்டல் டாக்ஸின் இன் ஃபுட்ஸ் கண்டிப்பா கேட்கக்கூடிய क्वेश्चन அண்ட் மைக்ரோபோன்ஸ் அண்ட் ஃபுட் பாய்சனிங் அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் பிரின்சிபல்ஸ் which promote health and prevent diseases இதெல்லாம் வந்து முக்கியமான ஏரியாஸ். மோஸ்ட்லி இது எல்லாமே நியூட்ரிஷன் அண்ட் என்விரான்மென்ட் பத்தி இருக்கும். சோ ஜெனரலைஸ்டா நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் எல்லா டாபிக்ஸ்மே. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 80% சான்ஸ் இருக்கு பார்ட் சி ல இந்த யூனிட்ல இருந்து வரதுக்கு. ஏன்னா இதுல வந்து மோஸ்ட்லி வந்து the current trends that is the diets இப்ப நிறைய வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. சோ அந்த டயட் பேஸ் பண்ணி क्वेश्चंस கண்டிப்பா பார்ட் சி ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடர்ன் டயட், high protein diet and similarly வந்து பாத்தீங்கன்னா இந்த food combining diet, vegetarian diet இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான key areas, right? And similarly the cleansing and detoxification இதெல்லாம் ரொம்ப முக்கியமான questions. இதெல்லாம் part C ல கண்டிப்பா வரக்கூடிய questions. இந்த கண்டிப்பா இந்த theoretic benefits இந்த diet approaches எல்லாத்தையும் பார்த்து வெச்சுக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த current research development in phytochemicals and similarly வந்து proper nutrition against these ailments இந்த டிசீசஸ்க்கு எப்படி வந்து நியூட்ரிஷன் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நிறைய டிசீசஸ் இருக்கும். இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த டிசீஸ் வேணா கேட்கலாம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், கேன்சர், அப்புறம் வந்து இந்த ஹிஸ்டோபோரோசிஸ் இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணணும். ரைட்? சிமிலர்லி இந்த கிட்னி டிசீஸ் அண்ட் த்ரோட் கேன்சர் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் தான். இப்போ பார்ட் சி ல யூனிட் 4 யூனிட் 5 கண்டிப்பா क्वेश्चंस வரும். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 ல ஒரு சேலஞ்ச் என்னன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்மியா இருந்தாலுமே எந்த டிசீஸ் வேணா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி டிசீஸ் அண்ட் கோலன் கேன்சர் தனியா கேட்கலாம்.
இல்லைன்னா கேன்சர் மட்டுமே தனியா கேட்கலாம், ஆர்த்திட்டிஸ் கேட்கலாம், அனீமியா கேட்கலாம். அதனால நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம கன்ஃபார்மா படிங்க. ரைட்? So with this we will start the question paper discussion. Question paper discussion பார்க்கறதுக்கு முன்னாடி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் புக் வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்கா கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி அதில் கவர் ஆகுது. அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஹெட்டிங்ஸ் அண்ட் as well as எக்ஸாம்பிள்ஸ் இதான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ இப்போ ஒரு டயட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன ஸ்லைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே வந்து பிரிக்சர் ஆத்தர்ல இருந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா you can score more marks. Right? So we will see question wise discussion. We don't have question paper here. We will see question paper discussion. So you will see important question discussion. Important question discussion la unit 1 பொறுத்த வரைக்கும் I have given you 4 topics. இதுல பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் and links to major fatal diseases. அதுல அந்த மேஜர் ஃபேட்டல் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், கேன்சர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். ரைட்? மெட்டபாலிசம் பத்தி ஃபுல்லா படிங்க. அது எப்படி வந்து ஃபேட்டல் டிசீஸ் கூட லிங்க் ஆகுது அப்படின்றதையும் கன்ஃபார்மா படிங்க. ரைட்? அதுல முக்கியமா ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And micronutrients and energy yielding nutrients is very very important question. And lipid function classification go through பண்ணிப்போம். ரைட்? கண்டிப்பா இந்த 4 क्वेश्चंस யூனிட் 1 ல படிங்க. And யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா. மூணே क्वेश्चन தான் படிக்க போறீங்க. அந்த மூணு क्वेश्चन நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. Philosophy of holistic nutrition with spiritual and psychological approaches. Right? Very important question. And 3 forces, Vata, Pitta and Kapha. Right? So இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் சி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆயுர்வேதா ரிலேட் பண்ணி ஏதாவது சினரியோ பேஸ் கொடுத்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா nutrition principle which promote health and prevent disease, environment philosophy to maintain and promote health, naturally occurring and environmental toxin in foods, microbes and food poisoning. கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் படிங்க. And யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா evaluating principles of food dynamics. And அது இல்லாம இந்த டயட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 டயட்டும் கன்ஃபார்மா படிங்க. இல்லனா இந்த 3 டயட் நல்லா படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மா கேட்கக்கூடிய क्वेश्चन மாடர்ன் டயட்ஸ், அதுல இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், மேக்ரோபயோட்டிக்ஸ் இத பத்தி எல்லாம் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹை புரோட்டீன் டயட்ஸ் அண்ட் கிளீன்சிங் அண்ட் டீடாக்சிகேஷன் டயட்ஸ், இந்த 3 क्वेश्चனும் கன்ஃபார்மா பார்ட் பிலயும் பார்ட் சில கேட்கக்கூடிய क्वेश्चन. சார் என்னால இது 4வே படிக்க முடியல, அந்த 3 क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் வெஜிடேரியன் அப்ரோச்னா என்னன்னு பாத்துக்கோங்க. ஜஸ்ட் கதை தான் இருக்கும். வெஜிடேரியன் அப்ரோச், வெஜிடேரியன் பேஸ்ட் டயட்ல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க, எதை பத்தியும் பேசலாம், எதை பத்தியும் எழுதலாம் அப்படின்றத கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்? So unit 4 is very very important part C க்கு. So please go through all those things. And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா current research developments on phytochemicals. ரைட்? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஏரியாஸ், கண்டிப்பா கேட்கக்கூடிய क्वेश्चन. And similarly பாத்தீங்கன்னா the proper nutrition against all these diseases. ரைட்? கண்டிப்பா இந்த 4 டிசீஸ் படிங்க. ஏன்னா இது இல்லாம நம்ம ஒரு 3-4 டிசீஸ் விட்டுருக்கோம். ரைட்? சோ அந்த டிசீஸ்ல இருந்தும் क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது பேரலா இந்த क्वेश्चन வரும்போது நீங்க கண்டிப்பா இது எழுதலாம். இதுலயும் நீங்க சாய்ஸ் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிட் 5 क्वेश्चन எழுதாம போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸ் அண்ட் ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் அண்ட் ஹை பிளட் பிரஷர், கேன்சர், கிட்னி டிசீஸ் அண்ட் க்ரோன் கேன்சர், இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்த்திட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இந்த ஆர்த்திட்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அனீமியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் சிமிலர்லி வந்து ஹிஸ்டோபோரோசிஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த 3 क्वेश्चनமே பார்ட் ஏ ல ஆஸ்ட்ரோபெசிஸ் அண்ட் பார்ட் பி ல இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு क्वेश्चन எழுதாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம கன்ஃபார்மா படிங்க. ரைட்? அண்ட் as I said before, இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க 10 क्वेश्चंस எழுதலாம். ரைட்? சோ 10 क्वेश्चंस எழுதும்போது ஒரு 8 क्वेश्चंसக்கு கன்ஃபார்மா உங்களால 2 மார்க்ஸ் வாங்க முடியும். 1 or 2 क्वेश्चंसல தான் 1 மார்க் வாங்க முடியும். ரைட்? ஏன்னா எல்லாமே ஜெனரலைஸ்டா தான் இருக்கு. சோ அதனால வாட் தெரிஞ்சிட்டீங்கன்னா எதை பத்தி எழுதுறோம் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ரைட்? சோ இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம விட்ட ஏரியாஸ்னு பாத்தீங்கன்னா the principles of nutrition, basics of nutrition including micronutrients, and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த lipids, absorption and energy balance, இதெல்லாம் what is what go through பண்ணணும்.
And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த philosophy of holistic nutrition, and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த distinct constitutions, practical dietary இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், right? And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த individuals have right to self determination, self knowledge, philosophy that environment maintain and promote health, right? இந்த क्वेश्चन தான் நம்ம விட்டுருக்கோம். நம்ம படிச்ச क्वेश्चन கேட்கும்போது கண்டிப்பா 2 மார்க்ஸ் எழுத முடியும். இந்த क्वेश्चन தான் வாட் இஸ் வாட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் பண்ணா போதும், ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த evaluating principle of food dynamics, nutrient proportions, and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயட்ஸ்ல ஏதாவது டயட் விட்டுருப்பீங்க, அந்த டயட் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட ஏரியாஸ் இந்த ஆர்த்ரைட்டிஸ், அனீமியா, ஈஸ்ட்ரோபோசிஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நியூட்ராசியூட்டல்ஸ், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. So today what we have seen is we have seen important questions for this particular subject, holistic nutrition. I believe this video will be very useful for you. All the very best, my students. Thank you.